ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரெட் ஹல்க் வந்து இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த படத்துக்கு ரொம்பவே ஹைப் ஏறுச்சுன்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையுமே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதான் புது கேப்டன் அமெரிக்காவாக நம்ம நியமித்த சாம் வில்சன், அவருடைய பயணம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மெயின் கான்செப்டே. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிகரான ஒரு கேரக்டர்னு சொல்லணும்னா இந்த படத்தில் பிரசிடென்ட் ராஸ் தாங்க. அவரை நோக்கி தான் இந்த படத்துடைய கதையை வந்து போயிட்டுருக்கும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம சாம் வில்சனும் வந்து அவர் கூட நிற்பார். ஸோ இதுக்கு மேலே இந்த படத்துடைய கதையை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்துடும். ஸோ அதனால ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவு சொல்ல பார்க்குறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம் வில்சனாக நடித்த ஆந்தனி மெக்கியோட ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். அவர் தான் மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. பல இடத்துல வந்து அவருடைய கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடுத்த கேப்டன் அமெரிக்காவாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேசுவார். பட் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, நீயா இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா அவருடைய சீல்டை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற சொல்கிற அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு கேப்டன் அமெரிக்கான்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக ஃபால்கன் அப்படின்னே வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. ஃபால்கன் அப்படின்னு சொல்லி வச்சா இந்த படத்துக்கு பக்காவாக பொருந்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ண நிறைய பேருடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. பிரசிடென்ட் ராஸாக ப்ளே பண்ண ஹாரிசன் ஃபோர்டு, அவருடைய ஆக்டிங்கு, அப்புறம் சாப்ரான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த ஆக்டிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சேத் வாக்கர், அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரு. பட் அந்த அளவுக்கு வந்திருக்காது, கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்துட்டு போயிடுவார். ஸோ அவருடைய கேரக்டர் ஒரு இம்பேக்ட் பண்ண ஒரு ரோல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு கேமியோவும் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் சொல்லாம விட்டுறேன். இந்த படத்துடைய வில்லன் கேரக்டர் அதை யாருன்றதை ரிவீல் பண்ண விரும்பலை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வில்லன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. பட் அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில். ஏன்னா பயங்கரமான வில்லன், அவன் என்னென்னா பண்ண போகிறான், இவனை எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து தோண ஆரம்பிக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இவனை எப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்ற மாதிரி இருக்காது. சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸ் இருந்தால் தானே சூப்பர் ஹீரோ மூவினே சொல்லப்படும். சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸே இந்த படத்தில் அதிகபட்சம் இருக்காதுங்க. ஒரு சில எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்று அந்த இந்தியன் ஓஷனுக்கு மேலே நடக்கிற ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹல்க் சீக்வன்ஸ். இது ரெண்டு மட்டும்தான் வந்து இந்த படத்துலேயே வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ்னு சொல்லணும். அதை தவிர்த்து படம் ஃபுல்லாகவே வந்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த படம் வந்து சூப்பர் ஹீரோ மூவி மாதிரியே தெரியாது, ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரீஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்டு நிறைய ப்ரீ ஷோவில் வந்து இந்த படத்துக்கு பேட் ரிவ்யூஸ் தான் வந்தது அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே இந்த படத்தை வந்து நான் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் தான் பார்த்தேன். ஸோ அதனாலேயே என்னமோ தெரில, எனக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது. பட் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிட்டு இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படமாகவே இருக்கும். ஒரு நல்ல மார்வல் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன் அமெரிக்கா ஃப்ரான்ச்சைஸில் இது 4th பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. பட் முன்னாடி வந்த கேப்டன் அமெரிக்கா படங்கள் மாதிரி இது கிடையாது. ஒரு நார்மலான மார்வல் மூவி மாதிரி தாங்க இருந்தது. கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸு இந்த படத்தை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பார்க்காம இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்காதது உங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 6.5 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படத்துடைய கதை நல்லாவே தான் இருந்தது. அந்த கனெக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனு டேரெக்டாக அவெஞ்சர்ஸ் படத்துக்கு லிங்க் ஆகுது. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பயங்கரமான ஃபீல் வரும். அதுக்காகவே இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.